கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் 8.5 லட்சம் மாணவர்கள் பயன்படுறதை பற்றி சொல்கிறீங்க. இந்த டெக்னாலஜி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 லட்சம் மாணவர்கள் பயன்படுகிறது நீங்கள் நம்ம கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் இந்த லேப்டாப் என்று சொல்லும்போது பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது சார்ந்து தயாரிப்பு நிறுவனங்கள் சேர்ந்து அது ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று சொன்னாலும் எந்த விதத்திலையுமே டெக்னாலஜி இதனால இந்த பிள்ளைங்களுக்கு இந்த அறிவு கிடைக்காம போயிடக்கூடாது என்பதில் வந்து நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக இருந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். பிடி மிஸ் டீச்சர்ஸ் நிறையா நீங்கள் போடணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது கிட்டத்தட்ட 250 பேருக்கு ஒருத்தரா 500 பேருக்கு ஒருத்தரா என்கின்ற விதத்தில் இன்றைக்கு அதையும் நாங்கள் இன்றைக்கி கலந்து ஆய்வு செய்திருக்கோம். அது முடிந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி பிடி டீச்சர்ஸ் கண்டிப்பாக வழங்கப்படும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். மாணவர் சட்டப்பேரவை அப்படிங்கிறது வேணும்னு சொல்லுங்க. ஏற்கனவே மகிழ்முற்றம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக இது ஏற்கனவே நம்ம வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிரைவேட் ஸ்கூல்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் கான்செப்ட் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அரசு பள்ளியில் இந்த ஹவுஸ் கான்செப்ட் கொண்டு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த மாணவர் சட்டப்பேரவை ஏற்கனவே நம்ம கடந்த ஆண்டே அதை நம்ம வந்து தொடங்கியிருக்கணும். தரம் உயர்த்துதலை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த அறிவிப்பிலே அது வரும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். கல்வி தொலைக்காட்சியை பற்றி அண்ணன் அவர்கள் எடுத்து சொன்னால் கல்வி தொலைக்காட்சி நாங்கள் இன்னும் சீரும் சிறப்புமாக கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால தான் இன்றைக்கி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,23,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பயன்படுகின்ற அளவுக்கு அதில் இருக்கிற வீடியோ கண்டென்ட் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அது பிரைவேட் ஸ்கூலை சார்ந்தவர்களும் அதை பயன்படுத்துகின்ற அளவுக்கு அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி அரசு பள்ளியிலிருந்து மாணவர் சேர்க்கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்று சொன்னீங்க. அது இயல்பான ஒரு சமூகம் இருக்கும் பொழுதும் கொரோனா போன்ற ஒரு பேரிடர் வந்ததுக்கு பிறகு ஒரு சமூகம் இருப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் நீங்கள் 2019-2020 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 68 லட்சத்திற்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியும் இருந்தார்கள். இன்றைக்கு அது கிட்டத்தட்ட 69,57,000 1,18,000 மாணவர்கள் கூடுதலாக வந்திருக்கிறார்கள். நடுப்புற 2021 அதிகமானதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். கிராஃபே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் எல்லா விதத்திலும் ஒரு ஏறி தான் இறங்கியிருக்கும். ஏன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பிள்ளைங்கள் எங்கே போய் இருந்து சேர்க்குறாங்கன்னா அரசு பள்ளியை நோக்கி வந்து தான் சேர்க்குறாங்க. பிறகு வாழ்வாதாரம் சீரழியும் போது எப்படியாச்சும் கடனுடன் வாங்கி தனியார் பிள்ளை சேர்க்கணும் அவர்கள் ஆசைப்படுறது அது அவருடைய விருப்பம். இது ஜனநாயக நாடு. எந்த பிள்ளை வேணால் எங்கே வேணால் படாங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க படிக்கணும், எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது என்கின்ற விதத்தில் அந்த பிள்ளைங்களையும் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களுடைய பிள்ளைகளாக தான் பார்த்து நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி அண்ணன் வேல்முருகன் வந்து ரொம்ப ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க. இந்த ஜாங் எட்டல் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக அடிக்ஷன் ஆகுது குழந்தைங்க. இடத்துல பார்த்தீங்கன்னா 54% பிள்ளைங்க ஸ்மார்ட். பிகாஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்துல தான். எப்போ நீங்கள் ஆன்லைன் ஜூம் மூலமாக கூகுள் ஆப்பிள் மூலமாக பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோமோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அடிக்ஷன் அவங்க 54%. இது எங்கேருந்து இந்த ஷிஃப்ட் நடக்குதுன்னா 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்த அடிக்ஷனே ஆரம்பிக்குது. ஸோ அதற்கென்று தனியாக அவங்க சொன்னதையும் கருத்தில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன், ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நான் பிடிஆருடன் பேசும்போது ஆஸ்திரேலியா போன்ற இடத்துலாம் சோஷியல் மீடியாவுக்கு நிறைய தடைகள் வந்திருக்கு. 14 வயசு பிள்ளைங்கள் நம்மளும் செய்ய முடியாதா என்று சொன்னார்கள். இது ஒரு மாநிலம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவு அல்லது ஒரு நாடு சார்ந்து எடுக்க வேண்டிய முடிவு என்று அவர் சொல்லியிருக்காரு. அதில் டெக்னாலஜிஸ் நிறைய அதில் இன்வால்வ் பண்ண வேண்டும். கண்டிப்பாக அதை நாங்கள் உற்று நோக்குவோம் என்று. ஏன்னா அரசாங்கத்துடைய கன்சர்ன் என்ன, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரோட கன்சர்ன் என்னங்கிறதை காட்ட வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.